Hi friends, welcome back to the Internet Cafe YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படினா ஏர்டெல் அப்படிங்கற இந்த கம்பெனில இருந்து வந்திருக்கக்கூடிய லேட்டஸ்ட் HR ஜாப் ஆப்பர்சூனிட்டி பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்தீங்க அப்படினா இந்த ஏர்டெல் கம்பெனில வந்து எப்படி வந்து வர்க் வாங்குறது, இதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், salary பேக்கேஜ்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறது எல்லாமே டீடைலா உங்களுக்கு நான் இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். எப்படி அப்ளை பண்ணா வேலை வந்து கிடைக்கும் அப்படிங்கற ஒரு சில இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு நான் ஷேர் பண்ண போறேன். அது மட்டும் இல்லாம இந்த ஜாப்ல இருக்கக்கூடிய ஹைலைட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம முழுமையா பார்த்தீங்கன்னா மட்டும் தான் உங்களுக்கு வந்து புரிய வரும். ஸோ வீடியோ வந்து கடைசி வரைக்கும் எண்ட் வரைக்கும் பாருங்க. இப்போதான் நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்லேருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனலுக்கு நீங்கள் புது நியூ விசிட்டராக இருக்கீங்க அப்படின்னா எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்னு சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் நீங்கள் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். அதில் எவ்ரிடே வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் போஸ்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிடச்சிட்டு இருக்கும். ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸு, பார்ட் டைம் ஜாப்ஸு, உங்கள் நியர்பையில் இருக்கக்கூடிய ப்ரைவேட் கம்பெனி ஜாப்ஸு, கார்பரேட் கம்பெனி, MNC கம்பெனி, கவர்மெண்ட் ஜாப்பு, சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் எல்லாமே உங்களுக்கு அதில் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் TNPSC, RRB எக்ஸாமு, இந்த மாதிரி போலீஸ் எக்ஸாம்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ஸ்டடி மெட்டீரியல்ஸு, ஆன்சர் கீ, ஒரு சில அப்டேட்ஸு எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரு குரூப்பில் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஓகே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஆன் ஸ்பாட் இன்டர்வியூ. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஆன்லைன் மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கிற முடியும். லிங்க்டின்ல தான் HR வந்து போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. என்ன ஒரு ரோலுக்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அக்கௌண்ட் மேனேஜர் அப்படிங்கிற இந்த ஒரு லெவலுக்காக ஹையர் பண்ணுறாங்க. இந்த ஜாப்பில் இருக்கக்கூடிய ஹைலைட்டே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு மட்டும்தான் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஜாப்பில் ஹையர் பண்ணக்கூடிய லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கக்கூடிய அந்த ஏர்டெல் ஆஃபீஸில் இருந்தால் வந்து ஹையர் பண்ணுறாங்க. ஏர்டெல் பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த ஒரு இதில் இருந்தால் உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு மிட் லெவல் சீனியர் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து மேனேஜர் லெவல் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறாங்க. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஜாப்பு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 3 days ஆயிடுச்சு நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி. பட் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 200 அப்ளிகேட் தான் ஆயிருக்கிறாங்க. இல்லை நம்பர் ஆஃப் வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறதுனால நீங்கள் டக்குன்னு வந்து அப்ளை பண்ணி நல்ல ஒரு சேலரி ரேஞ்சுக்குள்ளே உள்ளே வந்து போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அருமையான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஏர்டெல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். டெலிகாம்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்பர் 1 ஒரு கம்பெனியாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏர்டெல். இந்த கம்பெனியில் உங்களுக்கு வந்து வேலை கிடச்சி அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. யாருமே வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷன் ஒரு தடவை வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இதில் பேசிக்காக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இந்த ரோல் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட்ஸ் விஷயங்கள் நீங்கள் வந்து பார்க்கணும். இந்த ஜாப்புக்கு யார் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடாக படிச்சிருந்தீங்க, அதாவது BCom, MCom, BBA, MBAலாம் படிச்சிருந்தீங்க, அந்த மாஸ்டர் டிகிரிலாம் படிச்சிருந்தீங்கன்னா தாராளமாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் பண்ணுவாங்க. அதான் வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதான் நான் சொல்ல வரேன். மற்றபடி நார்மலாக இருக்கக்கூடிய நபர்களும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். பேச்சுலர் டிகிரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. வித் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 years வந்து பார்த்தீங்கன்னா B2B சேல்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது இந்த டெலிகாமில் மட்டும் கிடையாது. நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு டெக்னாலஜி டொமைனில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து நாங்கள் எடுத்துக்கிறோம், உங்களை வேலைக்கு வந்து எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலர் டிகிரிஸு ஆர் என்விரான்மெண்ட்டு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. இது மட்டும் இருந்தாலே போதுமானதுங்க. நீங்கள் தாராளமாக இந்த ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. கீ ஸ்கில்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதில் வந்து கஸ்டமர் சர்வீஸ் ஓரியன்டாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல ஸ்கில்ஸ் வந்து இருக்கணும். அக்கௌண்ட் பிளானிங் அண்ட் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்கில் செட் உங்களுக்கு வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அபிலிட்டி டு டிவைஸ் கிரியேட்டிவ் ஐடியாஸ் வந்து அட்ராக்டிவ் டார்கெட் கஸ்டமர்ஸ் அட்டேஷன் அப்படிங்கிறது. கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்ட் பண்ணுற மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து கிரியேட் பண்ணி ஐடியாஸ் வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற எல்லாமே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஹேண்டில் CXO டிஸ்கஷனில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஸ்கில்ஸ் வந்து இருந்தாலே போதும், நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இது மட்டும் இருந்தாலே போதுங்க, நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி, அதாவது ஏர்டெல் HRட்ட வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணணும் அப்படின்னா இந்த கீழே லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அங்கே போய்ட்டு நீங்கள் டேரெக்டாக வந்து அப்ளை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட ஏற்கனவே லிங்க்டின்ல வந்து அக்கௌண்ட் இருக்குது. ஏன்னா லிங்க்டின் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க, ஒரு கேண்டிடேட்டாக இருக்கிறவங்க, ஒரு ஜாப் சீக்கராக இருக்கக்கூடியவங்க, ஒரு அன்எம்ப்ளாயாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக அந்த லிங்க்டின் அக்கௌண்ட் வச்சுருப்பீங்க. அப்படி அக்கௌண்ட் இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். இந்த இடத்துல ஈஸி அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் போகும். நீங்கள் ஏற்கனவே உங்கள் லிங்க்டின்ல உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு உங்களோட ரெஸ்யூம்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே அப்படியே ஆட்டோமேட்டிக்காக ரிஃப்ளெக்ட் ஆயிரும். வேறு ஏதாவது நீங்கள் சின்ன சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தால் பண்ணிக்கிட்டு நீங்கள் இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண ஒரே நாள்லேயே HR வந்து ரிப்ளை வருது இந்த ஜாப்புக்கு. அதனால் இந்த தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நபருக்கு வந்து ரிப்ளை வரலாம் சொல்கிறீங்க. ஆனால் இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா
ஹச்ஆர்ஸ் எல்லாமே வந்து ஆக்டிவாக இருக்கிறாங்க. உங்களுக்கு அப்ளை பண்ண உங்களுக்கு அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 or 2 ஹவர்ஸ்லேயே உங்களுக்கு வந்து ரிப்ளை வருது. இது வந்து நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. டேரெக்டாக ஏர்டெல் பிஸ்னஸ் அப்படிங்கிற இந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு வந்து ஹையர் பண்ணுறாங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாமில் வந்து பார்த்தீங்கன்னா 10,000க்கு மேற்பட்ட நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறாங்க. லிங்க்டின் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா 1411 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வேலைவாய்ப்பை வந்து பார்த்தீங்கன்னா வாங்கி அவங்க யூஸ் ஆகி கிளைம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து தெரிய வருது. அதனால் இதுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஃபர்ஸ்ட் லிங்க்கை கொடுத்துருக்கேன். அங்கே போயிட்டு இந்த அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆன்லைனில் உங்கள் மொபைல் ஃபோன் மூலியமாக அப்ளை பண்ணலாம். உங்கள்கிட்ட ஓன் லேப்டாப் தான் இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. மொபைல் ஃபோன் மூலியமாகவே நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு ஃபீஸும் கிடையாது, எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது, ஆன்லைன் டெஸ்ட்டு கிடையாது. டேரெக்டாக உங்களை வந்து பார்த்தீங்கன்னா வால்கின் வர சொல்லுவாங்க இன்டர்வியூவில். அதில் நீங்கள் வந்து கிளியர் பண்ணிட்டீங்கனாலே உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க. இமீடியட்டாக ஜாயின் பண்ணக்கூடிய நபர்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. ஒரு என்ட்ரி லெவலில் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களை இதுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ஜென்ஸும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். லேடிஸும் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். அதை தாண்டி நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஏஜ் லிமிட் இவங்க எதுவுமே வந்து எந்த இடத்துல மென்ஷன் பண்ணலாம். அதனால் இந்த ஏஜில் இருக்கக்கூடிய நபர்கள் தான் அப்ளை பண்ணலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பேச்சுலர் டிகிரிஸ் முடித்தாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20லேருந்து 21 வயசு ஆயிரும். அப்போ மினிமம் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 21 வயசுலேருந்து அதிகபட்சம் எவ்வளோன்னு சொல்லிட்டு அவங்க எதுவுமே மென்ஷன் பண்ணலை. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் வரைக்கும் இதில் வந்து எந்த ஒரு கட்டாயம் கிடையாது. அதனால் நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இப்போ அடிஷ்னல் எனக்கு வந்து வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் உங்களுடைய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வேலை தேடி இருக்கக்கூடிய அன்எம்ப்ளாயி ஜாப் சீக்கருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்களோ அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அது ரிலேட்டடாக ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த பார்ட் டைம் ஜாப்ஸ் ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 100% வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணப்பட்டு தான் உங்களுக்கு நான் வந்து வீடியோவாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்குறேன். அதனால் ஏதோ ஒரு கம்பெனி உங்களுக்கு வந்து ஜாப்புக்கு நீங்கள் உள்ளே வரதுக்கு அமௌண்ட் கேட்டாங்க அப்படின்னா தயவுசெய்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணாதீங்க. இந்த நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வேலை இல்லைன்னு நிறைய நபர்கள் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக வேலை வந்து இருக்க தான் செய்யுது. அதை தான் நம்ம கையில் எப்படி எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் நம்ம கையில் இருக்குது. அதனால் நிறைய ஃப்ராட் கம்பெனி சீட்டிங்லாம் நிறைய கம்பெனிலாம் ஆன்லைனில் வந்துட்டு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு வேலைக்காக காசு கட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கிடையவே கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். 99% வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனியுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்களை எடுத்துகிட்டு காசு வாங்குறது கிடையாது. அப்படி யாராவது காசு கேட்டாங்கன்னா தயவுசெய்து கொடுக்காதீங்க. அது வந்து ஒரு ஃபேக்கான கம்பெனியாக இருக்கும். இம்மீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஆல் தி பெஸ்ட். காட் பிளஸ் யூ.